சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். எம்ஜிஆருக்கு பெரும்பாலான பாடல்களை எழுதியுள்ள கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடலை எம்ஜிஆர் விரும்பி விரும்பி கேட்க கடைசியில் அந்த பாடல் படத்தில் இடம்பெறாமல் போனது. அதனால் வாலிக்கு பெரிய நன்மை உண்டாகியுள்ளது. அது என்ன பாடல் தெரியுமா? 1964ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற படம் ராமுடு பீடுமோ. இந்த படத்தை தமிழில் எங்க வீட்டு பிள்ளை என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்த இந்த படத்தில் கவிஞர் வாலி, ஆலங்குடி சோமு ஆகிய இருவரும் பாடல் எழுத முடிவு செய்யப்பட்டது. இந்த படத்தில் நாயகி விரக தாகத்துடன் பாடுவது போன்ற ஒரு பாடலை படத்தின் பூஜை அன்று பதிவு செய்ய முடிவெடுத்துள்ளனர். இந்த சிச்சுவேஷனுக்காக வாலி எழுதிய ஒரு பாடல்தான் அவன் ஒரு நிலவோ என்ற பாடல். பொதுவாக பாடல்களில் நிலவை பெண்ணுடன் ஒப்பிட்டுத்தான் கூறுவார்கள். ஆனால் முதல் முறையாக ஒரு ஆணை நிலவுடன் ஒப்பிட்டு ஒரு பெண் பாடுவது போன்று அமைந்த இந்த பாடல் படக்குள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. எம்ஜிஆர் பலமுறை இந்த பாடலை உருகி உருகி கேட்டுள்ளார். அதேபோல் பாடல் பதிவு செய்யும் போது, ரெக்கார்டிங் நடக்கும் போதும் இடத்திற்கே வந்த எம்ஜிஆர் பாடலை கேட்டு ரசித்ததோடு வாலிக்கு பாராட்டுக்களையும் கூறியுள்ளார். இந்த பாடலை படமாக்க ஒரு பெரிய பங்களா செட் போடப்பட்டு படமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நாயகன் நாயகி டூயட் பாடலாக முடிவு செய்யப்பட்ட நிலையில் விரத தாகத்துடன் தனியாக பாடிக்கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் எப்படி நடுவில் வந்து டூயட் பாடுவார் என்று யோசித்த படக்குழுவினர் இந்த பாடலை நீக்க முடிவு செய்துள்ளனர். இந்த செட்டில் எம்ஜிஆர், சரோஜாதேவி இணைந்து பாடுவது போல் குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாடலை வாலி எழுதி கொடுத்துள்ளார். இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் படமும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த பாடலை பாராட்டி வாலிக்கு தினமும் பல கடிதங்கள் வந்த நிலையில் ஒரு நாள் வித்தியாசமான ஒரு கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதத்தை எழுதியிருந்த ஒரு பெண் ரசிகை, குமரி பெண்ணின் உள்ளத்திலே பாடல் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது என்று எழுதியுள்ளார். அந்த பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கவிஞர் வாலி அவரையே திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். அதேபோல் வாலி எழுதிய பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் எம்ஜிஆர் படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான படம் எது என்பதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.